ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் சிறுகீரை கடையல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கீரை குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கட்டளவு சிறுகீரை எடுத்திருக்கேன். கீரையில் நிறையா மண்ணெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு போட்டு தான் இந்த கீரை கடையல் செய்ய போகிறோம். 3/4 டம்ளர் அளவு பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு 2 சேர்த்து தான் நான் எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் தான் பருப்பை வேக வைக்க போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 3 வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன். நல்ல பழமான தக்காளி பழமாக 1 சேர்த்துக்கோங்க. பெரிய பழமாக நான் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளி பழம்னா 2 சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போது பொங்கி பொங்கி வரும். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா பொங்காது. பருப்பு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். 3/4 வாசி வெந்தால் போதும். அப்போ தான் நமக்கு கீரை கடையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கீரை எல்லாத்தையுமே இந்த பருப்பு கூடயே சேர்த்துடலாம். கீரை பார்க்கும்போது அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சமாக தான் இருக்கும். பருப்போடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். கீரை சேர்த்ததுக்கு அப்புறமா கீரையிலேருந்தே தண்ணி விடும். அந்த தண்ணியிலே நல்லா வெந்துடும். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீரைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சரியான அளவு உப்பு கடைஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். இன்னொரு தடவை நல்லா கிண்டி விட்டுருங்க. பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் தான் கீரை சேர்க்கணும். வேகாமல் சேர்த்துட்டோம்னா பருப்பு கீரையும் வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்போ கீரை நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்போ தான் எல்லாமே ஒரே மாதிரி வேகும். கீரை குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு. நான் திக்காக தான் கீரை கடையல் செய்ய போகிறேன். அதனால் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. பருப்பு கடையிற மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. மிக்சியில் அரைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி மத்தில் கடைஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் கீரை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு, உளுந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட 2 பூண்டு பல்லை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வெங்காயம் பூண்டு லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டு லைட்டாக கலர் மாறிடுச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கீரையில் ஊற்றிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு தடவை சிறுகீரை கடையல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.